எல்லாரும் எழும்பி நிற்போம். நம் அனைவருடைய தியானத்திற்கு ஆதாரமாக 119வது சங்கீதத்தின் 65வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரை நாம் வாசிப்போம். அறுபத்தைந்து முதல் 68 வரை. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பதாக வழிதப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதித்தருளும். இந்த மாதத்தின் முதலாம் நாள் கூடி வந்திருக்கிற உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவருடைய இருதயத்தில் கொடுத்த அவருடைய நல் வார்த்தை, உத்தம நிதானத்தை போதித்தருளும். டீச் மீ குட் ஜட்ஜ்மெண்ட். நாம் தலைவணைக்கு ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான மாலையின் வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடுமையான உஷ்ணத்தின் மத்தியிலும் அநேக பரிசுத்தவான்களுக்கு இப்படி சௌகரியமாய் உட்கார்ந்து கர்த்தரை நிறைவோடு ஆராதிக்கிற ஒரு வாய்ப்பும் வசதி இல்லை. ஆண்டவரே, எதற்கும் தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் இந்த நல் காரியங்களை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றை நன்மையாய் தருகிற தெய்வம். நாங்கள் தெளிவோடு உம்முடைய வேத வசனத்தை நிதானித்து அறிய நீர் கிருபை அருள உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய ஊழியக்காரனை நீர் அபிஷேகத்திலும் உம்முடைய நாவில் உம்முடைய அபிஷேகம் வைக்கப்படட்டும் கர்த்தாவே. இங்கே இருக்கிற யாவருடைய இருதயமும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் அது பட்டை தீட்டப்பட நீர் உதவி செய்வீராக. கிருபையை அருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். இந்த உலகத்திலே நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் அநேகர். நன்றாய் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவன் உலகத்தில் யாருமே இல்லை. வேணா பற்றவங்களை குறித்து வேணா சொல்லலாம், அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கணும், ஆனால் நான் நன்றாக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே, நீர் என்னை நன்றாய் நடத்தினீர். ஆனால் எப்படி நடத்தினீர் என்றால், உமது வசனத்தின்படி என்னை நடத்தினீர். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை நடத்தும் போது சிலர் தேவனுடைய சித்தத்துக்கும் வார்த்தைக்கும் முரணான காரியங்களை செய்து காரியங்கள் அனுகூலப்படும் போது அதையும் நன்றாய் நடத்தினார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுவார்கள். அதல்ல, சில நேரங்களிலே நம்முடைய கீழ்ப்படியாமையின் நிலையிலே கூட ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். மோசே கன்மலை பார்த்து பேச வேண்டிய நேரத்தில் அவன் மறுபடியும் அடித்தான். ஆனால் கன்மலையிலிருந்து என்ன வந்தது? தண்ணீர் வந்தது. ஜனங்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். ஆனால் ஜனங்கள் திருப்தி அடைந்த காரியத்தை
தண்ணீர் புறப்பட்டு வந்த காரியத்தை வைத்து மோசே செய்த பிழையை தேவன் ஒரு காலம் நியாயப்படுத்தவில்லை. தவறுதான். காரணம், தேவனுடைய நிதானம் முற்றிலும் வித்தியாசமானது. இந்த வசனத்தை நன்றாய் நடத்தினீர் என்று சொன்ன தாவீது 66 தாண்டி 67 இடத்துல வரும்போது சொல்றான், நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பதாக வழி தப்பி நடந்தேன், பாதை சற்று தடுமாறி விட்டது, ஒரு கோணலான பாதையை நோக்கி நான் சென்று விட்டேன், ஆனால் இப்பொழுது உம்முடைய வசனத்தை காத்து நடக்கிறேன். நீர் அனுமதித்த அந்த உபத்திரவம், வழிதப்பி நடந்த ஒரு காரியம், அது என்னுடைய பிழை. அதன் மூலமாக எனக்கு நல்ல ஒரு விஷயத்தை நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அப்போ அந்த உபத்திரவம் என்னை கெட்டுப்போக பண்ணலை, என்னை சரியான இடத்துல கொண்டு வந்து என்ன செய்தது? நிறுத்தினது. அப்போ தாவீது என்னை நன்றாய் நடத்தினீர் என்கிறதை என்ன நிலையிலிருந்து சொல்லுகிறான் என்று சொன்னால், வழிதப்பி நடந்த நான் இப்பொழுது வழி திருந்தி நடக்கிறேன் என்கிறதை தான் நன்றாய் நடத்தினீர் என்று சொல்லுகிறான். அப்போ உலகத்தில் பாதை கோடலாக வாழ்ந்து எல்லாவற்றை கிடைக்கும் போது சில நேரங்களில் அவங்க போகிற பாதை தவறுங்கிறதே கண்ணு என்ன செய்துங்க? மறைத்து விடுகிறது. சில நேரங்களில் பாருங்க, ஆண்டவர் இல்லைன்னா இப்படியெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் இப்படி இல்லைன்னா இதெல்லாம் நம்ம கொடுப்பாரா? பாருங்க, என்னை சுற்றிலும் லாட் ஆஃப் ஃபார்ச்சுனேட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நல்ல நல்ல விஷயங்களே என்னை சுற்றி என்ன செய்கிறது? நடக்கிறது. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனாலே நாம் சரியாய் நடக்கிறோம் என்பதனாலே எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கலை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறனால நல்லது நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் மாத்திரம் கெட்டவராக மாறினான்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அப்போ அவர் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறவர் என்று பைபிள் எழுதுகிறது. அந்த வார்த்தை ரொம்ப வலிமையானது. அவர் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர். காரணம், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம். அப்போ நம்மளை சுற்றி நல்லது நடக்கிறதுனால நம்ம கரெக்டாக இருக்கிறோங்கிறது அர்த்தம் இல்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறனால நன்மையான காரியம் சுற்றி நடக்குது. ஆனால் நான் கரெக்டாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. இந்த 2 வசனத்துக்கு இடையில தான் தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு நிதானம் வேணும் ஆண்டவரே. நிதானமாய் நடக்கிறவனிடத்தில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ இப்பிரபஞ்சத்தின் மக்கள், ஆளுகிறவர்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு ஸ்தானத்திற்கு இடத்திற்கு ஒருவரை நியமனம் பண்ணும்போது யாரை நியமனம் பண்ணுவாங்கன்னா, காரியங்களை சரியாய் பொறுமையாய் நிதானிக்கிறவனை. தமிழில் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உளறுவாயன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சரியில்லாத ஆட்களை கொண்டு போய் சில முக்கியமான இதில் போட்டாங்கன்னா எல்லாமே சீர்கேடாக போயிடும். ஒரு தலைமத்துவ பண்பு அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் 2 பக்கங்கள் உண்டு. ஒவ்வொரு காரியத்திற்கும் 2 நிலைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் கேட்டு தீர விசாரித்து அறிந்து காரியங்களை நிதானமாய் நகர்த்துகிறவன் தான் ஒரு தலைமை பண்புக்கு மிகவும் சிறந்த ஒரு மனுஷன். இப்போ தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், தேவனே என்னை நீர் வசனத்தின்படி நன்றாக தான் நடத்துகிறீர், பாதை தவறவிட்ட என்னை உம்முடைய சத்தத்தை கொண்டு என்னை வழிகாட்டி என்னை சரியான பாதைக்கு நீர் கொண்டு வந்து சேர்த்தீர் ஆண்டவரே. ஆனால் இனிமேல் இப்படி உபத்திரவத்தினாலேயே வாழ்க்கையில் பிரச்சனைகள், ஆண்டவருடைய நிலையை கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வேணாம். சிலர் அதே பொழப்பா வச்சிருப்பாங்க தெரியுமா?
சிலருக்கு அதே தான் இருக்கும். ஆண்டவருடைய சத்தத்தை நிதானிக்க தெரியாது, தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்கிற நிலை இருக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் ஏங்க ஆண்டவர் நம்முடைய நாம ஆராதிக்கிற ஆண்டவனை முரட்டாண்டா ஆண்டவரா? எந்த நேரம் போட்டு நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கிற, எந்த நேரம் போட்டு நம்மளை அப்படியே கட்டிஞ்சு பிச்சு படாஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவர் என்ன அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஆண்டவர்? அப்படியெல்லாம் இல்லை. நான் ஏன் ஆண்டவர் சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலாவது, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதுதான் முதல் காரியம். 2வது, அந்த 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 டிகிரி ஆஃப் ப்ரெஷர் அவர் கொடுக்கலன்னா நம்ம டர்ன் பண்ண மாட்டோம். வாகனத்தை ஓட்டுறவன் அப்படியே ஒத்த கையில் அப்படி ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஏர்பின் பெண்டில் வண்டியை திருப்பினா எப்படி திருப்ப முடியும்? இப்படியே நுனிவு கையில் திருப்பினா என்ன ஆகும்? வண்டி திரும்பாது. அது வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். அப்போது அந்த 2 கரத்தினாலே உறுதியாய் அந்த ஸ்டேரிங்கை பிடித்து அவன் கொடுக்க வேண்டிய சரியான ஒரு பலத்தை அவன் கொடுத்தால்தான் வாகனம் என்ன செய்யுங்க? திரும்பும். அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கென்று நாம் கொடுக்க வேண்டிய சில அழுத்தங்களை கொடுத்து தான் ஆகணும். ஹைவேஸ் எல்லாம் நான் போகும்போது சில நேரத்தில் 2 கையை விட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிப்பேன். ஒன்றும் ஆகாது, வண்டி போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா வண்டி எதுக்கு போய் இடிச்சிடாமல் பார்த்துக்கணும். அதுக்காக பாஸ்டே கையை விட்டு ஓட்டுறான்னு ஓட்டிட்டு எங்கேயாவது மூக்கோட வாங்கிட்டு வராதிங்க. அதுக்கு அனுபவம் வேணும், ஓட்டுறதுக்கு பக்குவம் வேணும். அது வரும்போது ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் நம்மை கடிந்து கொள்ளார், அவர் என்றைக்கும் அவர் கோபம் கொண்டினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை வீட்டில் நாமளே சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர் எந்த நேரம் ஒரு மாதிரி கடுமையாக கடுகடுகடுனே இருந்தால் நம்ம எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு நிலையில் அப்பா இருந்தாருன்னா அம்மா கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் கிடைக்கும். அம்மா கடுகடுன்னு இருக்கிற ஆளாக இருந்தால் அப்பா கிட்ட என்ன கிடைக்குங்க? சாஃப்ட் கார்னர் கிடைக்கும். சில நேரத்தில் இவரே டென்ஷன் ஆகி சொல்ல, ஏன் அந்த குழந்தை மேலே இப்படி கடுகடுன்னு எந்த நேரம் பண்ணுறோம்? ஒரு நேரம் திட்டினா அடுத்த நேரம் அன்பாவது சொல்ல. இது அப்படியே இன்னொரு ஆப்போசிட்டாக இருக்கும். வேகால முருங்கை மரத்தில் இவருக்கு எரிச்சுன்னு வைங்களேன், ஒன்றுமே புரியாது. ஏன் இந்த ஆள் இவ்வளோ வேகம் காட்டாததுக்கு இவ்வளோ வேகம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ தேவன் நமக்கு இன்றைக்கு தர விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஜீவியத்தில் ஒரு சரியான நிதானம் நமக்கு தேவை, உத்தம நிதானம். அல்லேலூயா. தி குட் ஜட்ஜ்மெண்ட் என்று இருக்கிறது. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பாக ஆயிடுச்சுன்னா பிழை நடந்துருது. சில நேரத்தில் சில இடத்துல சில விஷயத்தை பிரச்சனையை பேசுறதுக்காக வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல நபரை தேர்வு செய்து அனுப்புவோம். ஒரு முற்கோபி அனுப்பிச்சோன்னா காரியத்தை என்ன பண்ணிட்டு வந்துடுவான்? சொதப்பிட்டு he will make that பிரச்சனை into more complicated. இவர் இங்கே வச்சுட்டு ஐயோ இந்த லூசு பையில அனுப்பிச்சிட்டு நான் இப்போ படாத அவஸ்தைப்படுறேன், அதுக்கு நானே போயிருக்கலாம் போல இருக்கேன்னு. அப்போது அனுப்பப்படுற ஆள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணுங்க? சரியா நம்முடைய ஸ்தானத்திலிருந்து நம்ம டெசிஷன் எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தீர்மானிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை குறித்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் செய்கிறார் தன்னுடைய நிருபத்தில். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை ஏற்றுக்கொள்ளும், என்னை போல விசாரிக்கிறதுக்கு மனதுடையவன் அவன்தான். ஏன்னா he was trained under his ministry. அப்போ பவுல் அடைந்திருக்கிற அந்த சரியான பக்குவத்துக்கு யாரை இப்போ கொண்டு வந்துட்டா? தீமோத்தேயுவை கொண்டு வந்துட்டான்னா நிறைய பிரச்சனைக்கு இவர் போகாமல் நீ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தீமோத்தேயு நீயே போய் இந்த பிரச்சனையை பார்த்து முடிச்சுட்டு வாப்பா. அப்போது இந்த நிதானம் நமக்கு அவசியம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் எதுக்காக இப்படி செய்யணும், எப்படி செய்யணும், இவை எல்லாவற்றை குறித்த ஒரு நிதானம் நமக்கு தேவை அல்லவா? அப்போ தாவீது சொல்லுகிறான், இந்த உத்தம நிதானிப்பை நான் எப்பொழுது இழக்கிறேனோ அப்பெல்லாம் நான் என்ன பண்றேன்றாரு? உபத்திரவப்படுறேன். சிலர் சொல்றதை அறிஞ்சே கத்துக்கிறவங்க இருக்கிறாங்க, சிலர் அடி வாங்கி கத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. இதில் நம்மளை என்னைக்கு எந்த கேட்டகரியில் நம்மளை சேர்கிறது? உடனே அதுக்கு நம்மளால ஒரு வசனம் சொல்லுவாங்க, சிற்சையில் பழகினவர்களுக்குன்னு.
அதுக்கும் பைபிளில் என்ன இருக்குதுங்க? சிக்ஷையில் பழக்கம் கொடுக்குற ஆண்டவர் எங்கே சொல்லியிருக்கிறாரு? நீதியின் வசனத்தில் தான் நம்ம இன்னும் என்ன ஆகணுங்க? பழகணுமோ ஒழிய சிக்ஷையில் நம்ம பழகக்கூடாதுங்க. அது முதல்ல அந்த மாதிரி ஒரு டிகிரிக்குள்ளே நம்ம போய் செய்கிறதுன்றது அது முதல்ல நல்ல விஷயமே இல்லை. அப்போ தாவீது என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே, நான் செய்ய வேண்டிய காரியத்தை குருட்டுத்தனமாக செய்கிறது, நான் செய்வது கரெக்டு அப்படிங்கிற அந்த மூர்க்கத்தனமான முடிவில் நான் போய் பிழையை செய்து உம்முடைய வழி தப்பி நான் போகாதபடிக்கு எல்லா காரியத்திலும் எனக்கு எதை கட்டளையிடும் ஆண்டவரே? ஒரு நிதானத்தை கட்டளையிடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவருக்காக வாழ்கிற இந்த மேலான கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாரும் வாழ்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? வாழ முடியாது. அவனுக்கு அந்த இந்த குறித்த நிதானம்லாம் அவசியம் இல்லை. அவனுக்கு உலகத்தில் உள்ள மனுஷர்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறாங்க, அபிப்பிராயங்களை சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி யார் என்ன பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக தீர்ப்புகளுக்கு வழக்குக்கான தீர்ப்பை கொடுக்கும்போது அரசியல் சாசன சட்டத்தின்படி இதுதான் அண்டர் திஸ் கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும். அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஏதோ ஒரு முடிச்சில் ஏதோ ஒரு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருப்பான். அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா, வாதாடுகிறவன் இந்த வருஷம் இத்த மாதம் இன்னாருக்கும் இன்னாருக்கும் உள்ள இந்த குறிப்பிட்ட வழக்கில் இப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறபடியால் இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி கொடுக்கணுங்கிற ஒரு வாதத்தை கொண்டு வருவாங்க. அப்போது நீதிமன்றங்களில், வழக்காடு மன்றங்களில் ஏன் பல லெவல்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் நிதானத்தை இழந்து தப்பாக கூட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாம். சரி, ஒருவேளை அவன் பண்ணியிருந்தா கூட அடுத்த இடத்துலையாவது எனக்கு என்ன கிடைக்கட்டும். அப்போது கீழ்மை நிலையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனைக்குரிய தண்டனை கைதியாக தீர்மானிக்கப்பட்டவர்கள் கூட மறுபடியும் அவர்கள் அந்த வழக்கை அப்பீல் செய்து அதிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டவர்கள் எவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதில் உள்ள நியாயம் இருக்கா, நியாயம் இல்லையா, பணம் உள்ள விளையாடிச்சா, அது வேற டிபேட். அது அப்போ எந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தாலும் உடனே பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுறது இல்லைங்க, அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுற கைதிகளில் 2 கைதி இருக்கிறாங்க. ஒன்று என்னென்ன விசாரணை கைதி, இன்னொன்று தண்டனை கைதி. 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வேறு, இவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வேறு. அப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாங்கன்னா இம்மீடியட்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட் படி அவனுக்கு தண்டனையாக கொடுக்காதபடி அவனை விசாரணை கைதியாகவே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு மறுபடியும் மேல்முறையீடு செய்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு கால அவகாசம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே அவன் அப்பீல் பண்ணணும். பண்ணுனா அடுத்து மறுபடியும் அதற்கு மேலுள்ள ஒரு நீதிமன்ற நிலையில் போய் அது மறுபடியும் வழக்கு விசாரிக்கப்பட்டு இது கீழ்மை நிலைமை கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு சரியா தப்பா, ஒருவேளை தப்பாக இருந்துச்சுன்னா அது சரி என்றோ, சரியாக இருக்கிறத ஒருவேளை தப்பு அப்படித்தான் தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு மறுபடியும் அதை ரீரைட் பண்ணுவதற்கு, ரீடூயிங் பண்ணுவதற்கு அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்குதுங்க, இடம் இருக்குது. ஏன் இத்தனை லெவல் வச்சுருக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாரும் மனுஷர்கள்ன்றதுனால. ஆனால் தேவன் கீழ்கோர்ட்டு, மிடில் கோர்ட்டு, அப்பர் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு அப்படிலாம் கிடையாது. அங்கே ஒரே கோர்ட்டு, ஒரே ஜட்ஜி, ஒரே அட்வொகேட்டு தான். அவர் ஒரு வாயை திறந்தா பொய்யே வராது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற ஆண்டவர். ஆமென். அப்போது நம்முடைய விஷயத்தில் ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னா, குருட்டுத்தனமாக இல்லை, அவர் எல்லாவற்றை நிதானமாய் செய்கிற ஆண்டவர். வாசியுங்கள், சங்கீதத்தின் புத்தகம் 67வது சங்கீதத்தின் 4வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது 67:4, தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு என்ன செய்ய கடவர்கள். அப்போ தேவன் ஜனங்களை எப்படி தீர்க்கிறாரா, நிதானமாய்.
அவர் ரொம்ப கவனமாக நிதானத்தை கடைபிடிக்கிறார். கண்டபடியெல்லாம் அவர் பண்ணுறதில்லை. இன்னொரு வசனத்தை படிப்போம். 96:10, சங்கீதம் 96:10. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று தியாதிகளுக்குள்ள என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. தொண்ணூற்றி 8:9 வாசிக்கும் போது சங்கீதத்தின் புத்தகத்தில் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இரக்கத்துக்கு இடம் உண்டோ ஒழிய மேல்முறையீட்டுக்கு இடமே கிடையாது. தண்டனைக்கு பாத்திரவானா இருக்கிறவன், ஆண்டவரே நான் செய்தது பிழை, என் மீது கிருபையா இரும் என்று கேட்டால் கிருபை அருளுகிறதற்கு அவர் உத்தமமுள்ள தேவன். நீர் எப்படி ஆண்டவரை எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கலான்னு நீங்கள் குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா, அப்போ ஆண்டவரை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒருவேளை ஆண்டவர் நிதானத்தை இழந்தது தப்பாக சொல்லிட்டாரோ? அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் காரியங்களை சரியாய் நிதானிக்கிற ஆண்டவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. இந்த படித்த மற்ற 3 வசனத்தை எல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு வலுவான ஒரு வசனம் உண்டு. அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியம். ஏசாயா 11வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது வசனம் என்ன சொல்லுகிற, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. ஈசா என்றால் தாவீதினுடைய தகப்பன் பேர் தான் என்னதுங்க, ஈசாய். அப்போ அவர் தாவீதின் வம்சத்திலே ராஜாவாக வருகிறார். அப்போ அந்த ஈசாயினுடைய வம்சத்திலே வந்த அந்த ராஜ வம்சத்திலே ஒரு துளிர் தோன்றுது. அந்த துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை என்ன செய்தான். அப்போ அந்த துளிரும் கிளையும் யார் என்றால் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனை அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே என்ன செய்வார், தங்கியிருப்பார். ஆவியானவருடைய 7 நிலைகளை நம்ம இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, பலத்தின் ஆவி, அறிவின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி, கர்த்தருடைய ஆவி. 7 இருக்கா? அதை தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே கர்த்தரின் 7 ஆவிகள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதுக்காக 7 வித்தியாசமான ஆவி அல்ல, தேவ ஆவிக்கென்று இருக்கக்கூடிய அந்த 7 பண்பு கூறுகள். அதுதான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது. அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். எதுங்க? கர்த்தருக்கு காணிக்கையா உகந்த வாசனை. இந்த காணிக்கை பெட்டியில் கொண்டு லட்ச லட்சமாக கொட்டுறது அவருக்கு உகந்த வாசனை. வேதம் அழகா சொல்லுது, நீர் பலியையும் காணிக்கை விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தேவனுக்கேற்ற பலி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு இருதயம். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய வசனத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு இருதயம். அது ஆண்டவர் எப்படிப்பட்ட எடுத்துக்கொள்றாருங்க? நம்ம கொடுக்கிற பல லட்சங்களை விட கோடிகளை விட ஆண்டவர் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு இருதயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வசனத்துக்காக தன் இதயத்தை உடைத்து ஒப்பு கொடுக்குற ஒரு இருதயத்தை. ஹல்லேலூயா. இது எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு எப்படி இருக்குமா? சுகந்த வாசனையாக இருக்கும். பலியையும் காணிக்கை விரும்புகிறதில்லை. சவுலினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெறுத்து போன விஷயம் அதுதான். சாமுவேல் வரும்போது கேட்குறான், இது என்ன ஆடு மாடுலாம் சத்தம் கேட்குது? என்ன சொல்கிறான், கர்த்தருக்கு பலியிட நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ சாமுவேல் சொல்கிறான், ஆண்டவர் உன்னை அந்த பட்டணத்தில் எல்லாத்தையும் அழிக்க தானே சொன்னார், உன்னை யார் அதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னதுன்னு கேட்குறான். பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற முதல் தரமானவைகள் என்னது? எடுத்தது தப்பு. அதில் முதல் தரமானதை எடுத்துட்டு ஆண்டவர் ஒருவேளை மனசு மாதிரி நியாயப்படுத்திடுவார் நினைச்சானோ என்னன்னு தெரியல. ஆனால் சாமுவேல் சொல்லுகிறான், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியம்.
ஆண்டவர் கேட்கிறார், இந்த உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்குன்னு கேட்கிறார். நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் குமாரன், நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ரெஸ்பெக்டை நீ பலியினாலெல்லாம் பண்ண முடியாது. முதல்ல the obedience and submission to the word of God is the real respect to God. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டவருடைய காணிக்கை பெட்டியில் என் சரீரத்தையே நான் முழுசுமா காணிக்கையாக கொடுத்து எனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துட்டு செய்கிறது அத்தனையும் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமான காரியங்களையே என்னுடைய கீழ்ப்படியாமையினால நான் செய்து கொண்டே இருப்பேனே. ஆனால் இதனால் என்ன பிரயோஜனம்? ஆனால் வசனம் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி இருக்குமா? சுகந்த வாசனையாக இருக்கும். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அவர் தமது கண் கண்டபடி தீர்ப்பு செய்யாமல், காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து நிதானித்து அறிவதுதான் மெய். அந்த வேலைக்கு அந்த 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 சொல்லுக்கு வார்த்தைக்கு பொருத்தமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அவன் அப்படியே ஃப்ளோவில் அடிச்சு விட்டுல போறான். அப்போ நம்ம எவ்வளோ நேரங்களில் காதல் அப்படி விஷயத்தை அப்படி வாங்கும்போது ஃப்ளோவில் அப்படி வாய விட்டு போயிடுறோம். அதனால தான் பவுல் ஒரு இடத்துல ரொம்ப எச்சரிக்கை கொடுக்குறான். அவசரப்பட்டு காலத்துக்கு முன்னாடி எதை குறித்து தயவுசெய்து என்ன பண்ணிடாதீங்க, தீர்ப்பு சொல்லாதீங்கப்பா. நிதானிங்க, ஆனால் தீர்ப்பு சொல்லிடாதீங்க. ஏன்னா தீர்ப்பு சொல்கிறதுக்கு அதிகாரம் உள்ள ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ஒரு மனுஷன் தவறு செய்யும்போது அவன் செய்கிற தவறை, தம்பி நீ செய்கிறது தவறுன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அது பார்த்தாலே நமக்கு என்ன செய்யுதுங்க, நல்லா தெரியுது. ஆனால் அந்த தப்பை பார்த்துட்டு உனக்கு அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சிச்சின்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ரைட் இருக்குது? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் பைபிள் சொல்லுது இல்லவா? அப்போ ஒரு மனிதனை குறித்த விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து அவனுக்கு சில அறிவுரைகளை, ஆலோசனைகளை கொடுப்பது தவறு அல்ல. ஆனால் யாருக்கும் தீர்ப்பு வழங்குற அதிகாரத்தை எந்த மனுஷனுடைய கையிலே ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. பவுல் சொல்லுகிறார், நானும் ஏதோ ஒன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்றதில்லைன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஒரு அற்புதமாக சொல்றாரு, என்னை குறித்து நானே என்ன சொல்லுகிறது இல்லை. சில நேரத்தில் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஓடும் பாருங்க வாழ்க்கையில். உங்களுக்கெல்லாம் குடும்பம் என்கிற நிலையில தான் அழுத்தங்கள் வரும். எனக்கு ஊழியக்காரங்கிற நிலைமையில பயங்கரமாக அழுத்தம் வரும். உனக்கெல்லாம் இப்படி ஒரு பொழப்பு அவசியமானு கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் மேலே அப்படியே ஒரு மாதிரி கோபமாக வந்துடும், வெறுப்பாக வந்துடும். நான் தான் ஆண்டவரே, போங்க ஆண்டவரே, இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ ஊழியம் செஞ்சு எனக்கு இதுதானே கிடச்சிது. சில நேரத்தில் ஆண்டவர் ஃப்ளோவில் பேச விட்டுருவார் நம்மளை. சரி, நம்ம பிள்ளை ஏதோ ஒரு பதஷ்டத்தில் ஒரு ஏமாற்றத்தில் பேசுகிறான்னு விட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து அவர் தோளில் கை போட்டு ரொம்ப நிதானமாக பேசுவார், பக்குவமாக பேசுவார், அப்படி மெல்லிய சத்தத்தை கொண்டு நம்மளை பேசுவார். டேய் தம்பி, இது உனக்கு மாத்திரமாக தான் நடந்துச்சு, என் ஊழியத்தில் எவ்வளோ நடந்துச்சு, நான் அந்த பூமியில் இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கலாம் படிச்சிருக்கியா? அப்போ எனக்கே இதெல்லாம் செஞ்சாங்களா, ஏன் உனக்கு செய்யக்கூடாது? இதுக்காக தானே நீ அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பேசும்போது நாம் அடுத்து என்னவே பண்ண முடியாதுங்க, அவர்கிட்ட ஒன்றுமே பேச முடியாது. அப்போது தேவன் எல்லாவற்றை சரியாய் நிதானிக்கிறவர், கண் கண்டபடி காது கேட்டபடி எல்லாம் பேசுகிறவர் அல்ல. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நான் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என் விஷயத்தில் என் காரியத்தில் எல்லாம் கர்த்தர் இவ்வளவு நிதானத்தை கடைபிடிக்கும் போது அவருடைய பிள்ளையாக இருக்கிற நான் அவருக்கு அடுத்த காரியத்தில் நான் அந்த நிதானத்தோடு இருக்கிறேனா? அப்போ ஆவியானவர் நமக்கு பரிசுத்த ஆவியை அளித்தது எதற்காக? அந்த நிதானத்தை அளிக்கிறது. மனுஷத்தில் ஹியூமனில் வந்து அந்த நிதானம் என்ன செய்யாதுங்க, வராது. பை நேச்சர் we are all short tempered people, loose talkers, we slip the words.
ஆண்டவர் வேதத்தில் தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உளறு வாயின்களெல்லாம் நிறைய பேர் வச்சுருந்தார் ஆண்டவர் மினிஸ்ட்ரியில். இதில் எல்லாத்துலேயும் பாவம். இந்த மோசே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் பைபிளில் எனக்கு தெரிஞ்சு. அவன் முதலே சொல்கிறான், எனக்கு பேச வராது, நான் மந்தனாவும் திக்கு வாயும் உள்ளவன், என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது, என்னை விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். ஆனால் மோசேயுடைய வாழ்க்கையில் இந்த ஜனங்கள் பண்ண உபத்திரவத்தினாலே சங்கீதக்காரன் மோசே குறித்து எழுதும்போது சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் அவனை கஷ்டப்படுத்தினதினாலே தன் உதடுகளினாலே பதறி பேசினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He lost his balance in his talk. அப்போ இன்றைக்கு பேசுறதுல நிதானம் இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிற ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எதை செய்தாலும், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் எல்லாவற்றை சரியாய் நிதானிக்கிற ஒரு நிதானம் நமக்கு அவசியம். அந்த நிதானத்தை தருகிறதற்கு ஆண்டவர் 2 சோர்ஸை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். சோர்ஸ் நம்பர் 1 என்னன்னா, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அந்த அந்த ஆவி என்ன செய்து, அவர் போதித்து நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். ஏன்னா ஏன் அவரால் சத்தியத்தில் நடத்த முடியும்னா, சத்தியம் உண்மை எதுங்கிறது யாருக்கு மாத்திரம்தான் தெரியும். யாருக்கு மாத்திரம்தான் தெரியும்? அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். ஏன்னா உலகத்தில் உண்மையே மனுஷர்களுக்கு தெரிஞ்சால் சில பேர் பேச மாட்டேன்றவர் இருக்கிறான். சிலர் உண்மை எதுங்கிறதே யாருக்குமே என்ன செய்யாதுங்க, தெரியாது. எல்லா மனுஷரும் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு பரிச்சயமான சொல் என்னன்னா, லெட் அஸ் ட்ரை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய சமூகத்தில் வரும்போது, யூ ஜஸ்ட் ட்ரை, லெட் அஸ் see அப்படின்லாம் ஆண்டவர் பேசுகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்கள் எல்லாவற்றையும் துல்லியமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர். அவர் சோர்ஸ் நம்பர் 1 அது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு பேசுகிற ஆண்டவர். இந்த ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நம்ம போணுங்க. ஆண்டவர் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வம். அப்ப எந்த ஒரு விஷயமானாலும் முதல்ல நீங்க எடுத்துட்டு வர வேண்டிய இடம் எது தெரியுமா? 93 சட்ராஸ் ரோடு, இம்மானுவேல் ஜெப வீடு, பாஸ்டர் ஜானி டேவிஸ், 1ஆம் நம்பர் டுபாகோரவன். வரவே வராது. நீ வர வேண்டிய இடம் இது, உன் அறை வீடு. உன் அறை வீட்டை நீ பூட்டிக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சுட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு உத்தம நிதானிப்பை கட்டளையிடுவீராக என்று உன்னுடைய இருதயத்தை தெய்வம் சமூகத்துக்கு உண்பதாக திறப்பாயானால், நிச்சயமாய் அந்த காரியத்திலே உனக்கு சரியான காரியத்தை பேசுகிற ஆண்டவர் என்பது நிதர்சனமான உண்மை. நம்ம ஏன் அநேக நேரங்களில் போகிறதில்ல தெரியுமா? நமக்கு எடுக்கும்போதே எல்லாம் கரெக்டுன்னு தெரியுது. ஏன்னா நம்ம ஆண்டவரோட ஞானவான்கள். அதனால தான் சொல்கிறாரு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ ஆசீர்வாதம். அப்படியே எழுதியிருக்கு. மரண வழி. மரண வழின்னு ஏன் போட்டுருக்கு தெரியுமா? மரணம்னா என்னன்னு புரியுது, மரண வழின்னா உங்களுக்கு என்னன்னு புரியுதா? புரியல. மரண வழின்னா என்னன்னு புரியலையா? அந்த வழியில கர்த்தர் இல்லைங்க. தேவன் எங்க இருக்கிறார் அதுதான் ஜீவ வழி. அவர் இல்லாத வழி எல்லாம் மரண வழி. அப்போ நீங்க எந்த காரியத்தை செய்யும் போதே இது முதல்ல அதாவது எப்படி சொல்றது, இந்த போட்டிகள்லாம் பெரிய அளவில் போட்டிகள் நடத்துறாங்க பார்த்தீங்களா? அந்த போட்டிகளில் முதல்ல பார்த்தீங்கன்னா போட்டி இப்படி ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கால் ஃபார் கொடுத்தவொடனே எல்லாம் அப்ளை பண்ணுவான். ஒரு பாட்டு போட்டி ஒன்று நடக்க போகுது, இதில் எல்லாரும் அட்டன் பண்ணுங்கோ, இதில் ரொம்ப அழகாக பாடுறவனுக்கு
நாங்கள் இந்தியாவிலே டாப் கிளாஸ் சிங்கர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியாவில் 140 பேர் இருப்பான், 140 கோடி இருக்கான். வந்தவன் போனவன், பாட தெரிஞ்சவன் பாட தெரியாதவன், உளர்றவன் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவான், கிழவன் கிழவி சின்ன பையன் பொண்ணுங்க வயசானது எல்லாம் சேருது. ஆனால் இது கொடுக்க போகிறது எத்தனை பேருக்கு தான்? ஒரு ஆளுக்கு தான். பார்க்குறான். ஒரு 15 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்டஸ்டன்ஸு மொத்தம் 25,000 பேர் வந்துட்டானுங்க. எத்தனை பேர் வந்துட்டாங்க? 25,000 பேர். இது முதல்ல இந்த 25,000 பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா? முதல்ல கழிச்சு கட்டிக்கிட்டே வருவான். இந்த மரத்துக்கு கிளை வெட்டுறாங்க பாருங்க, அது மாதிரி என்ன பண்ணுவான்னா, எடுத்த உடனே பெரிய ஸ்டேஜ் போட்டு லைட்டு போட்டு மைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஒரு 2 பேர் உட்காந்துருப்பான் டேபிள்கிட்ட, முன்னாடி நின்றுட்டு பாடுறா ராஜா அப்படின்வாங்க. அவன் எடுத்த உடனேயே அபசுரமாக பாடினான்னு வைங்களேன், நிறுத்து 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 இப்படியே போன்றுவான். நம்ம எல்லாருக்கும் தெரியல, மகிழ்வோம் மகிழ்வோம் பாட்டு தெரியுமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தீன. அப்போ நாங்கள் உட்காந்துருக்குறேன்னு வைங்க, ஒருத்தன் வந்து பாரா மகிழ்வோம் மகிழ்வோம் தீன மக நிறுத்து நிறுத்து அப்படியே போ. ஏன்னா நமக்கு ராகம் தெரியும், அவன் பாடுறதே சரியில்லை, அபஸ்வரமாக இருக்குது, வெளியே போயிடு. அந்த சுற்றுலேயே அந்த 25,000ல் கிட்டத்தட்ட 20,000 காலி ஆயிரும். இப்போ எவ்வளோ நிற்குது? 5,000 நிற்குது. இப்போ இந்த 5,000க்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று நடத்துவான். அதில் கழிச்சு கட்டுவான் கழிச்சு கட்டுவான் கழிச்சு கட்டுவான் கழிச்சு கட்டுவான் கட்டி கடைசியில் ஒரு 500 நிற்க வைப்பான். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 3ஆம் சுற்று ஒன்று நடத்துவான். அதில் எல்லாத்தையும் கழிச்சு கட்டி ஒரு 100 செலக்ட் பண்ணுவான். அந்த 100 அப்புறம் 50 ஆக்குவான். 50 5 ஆகும். அந்த 5க்கு நடுவில் கடுமையான போட்டி நிலவி கடைசியில் ஒருத்தன் ஜெயிப்பான். இது ஏன் கழிச்சு கட்டுறான் தெரியுமா? போகிறதுக்கு முன்னாடி போகிறவனே நம்மளை கழிச்சு கட்டிடுவானா மாட்டானான்ற நிதானம் இருந்ததுன்னா முதல்ல அங்கே போயிருக்கவே மாட்டான். ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் மகிழ்வோம் மகிழ்வோம் பாட்டை போட்டுட்டு இவனும் பாடிட்டு நான் பாடுறதுக்கு இதுக்கு என்னவே இல்லை, சம்மந்தமே இல்லை, இதுக்கெல்லாம் போட சத்தியமான அசிங்கப்பட்டு கேவலப்படுவேன்னு நினைப்பேன், வீட்டிலே இருந்துருப்பான். எதுக்கு போகணும்? நான் என்ன சொல்ல வருகிறேன், சுற்றி வளைத்து நீங்கள் எந்த காரியத்தை தேவனிடத்தில் கொண்டு வந்தாலும் கொண்டு வருகிற காரியம் ஆரம்பத்திலே இது வசனத்தின்படி இருந்தால் அது போட்டியில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இல்லாவிட்டால் அது முதலே என்ன ஆயிடுதுங்க, மேட்ரே கேன்சல். அதுக்கப்புறம் எதுக்கு அதுக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இருக்கீங்களா இல்லையா? பசிக்குதுன்னு நினைச்சவன் போய் நல்ல கடையில் சூடான பிரியாணி வாங்கி சாப்பிடுக்கன்னு, கெட்டு போனதை ஒருத்தன் கொடுத்தான்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இதை நீர் ஒரு அற்புத கரத்தை கொண்டு 5 அப்பத்தை 5000 பேருக்கு ஆண்டவர் சொல்ல அறிகட்டவனு எழுந்து போ. இப்படி கெட்டு போனது உருப்படாது ஒன்றும் இல்லாததெல்லாம் வாழ்க்கைக்குள்ளே தேவ சித்தத்துக்கு விரோதமாக கொண்டு வந்து வச்சுட்டு அற்புதம் செய்வீராக அற்புதம் செய்வீராக. எங்கே செய்கிறது? நம்ம கெட்டுப்போன நிலைமையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபடுகிறது அற்புதம் அல்ல. நாம் நன்றாக இருக்கும்போது கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு செயலும் அற்புதமானது. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை அற்புதமான வார்த்தை. அப்போ இப்போ இந்த 25,000 கழிச்சு கட்டினா பார்த்தீங்களா? இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் யார் உட்காந்துருக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் உட்காரல, ஆண்டவர் உங்களை தான் உட்கார வச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? உன்னை நீயே நிதானிச்சு பாரு, இது வந்து தேருமா தேராதா? சில வக்கீலுங்க சில வழக்குகளை எடுக்கும்போது என்ன சார் பிரச்சனை நடந்ததுன்னு கேட்பான். கேட்ட உடனே அவன் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கேட்ட உடனே கதை கேட்ட உடனே சொல்லிவிடுவான், சார் இது சத்தியமாக இதில் எதில் நிற்காது, இந்த கேஸு நிற்காது, தோத்துறோம், தயவுசெய்து வீட்டுக்கு போயிடுங்க, வேஸ்ட்டாக பணத்தை என்ன பண்ணாதீங்க செலவு பண்ண. ஏன்னா அதுக்கு எரிய டாக்குமெண்டேஷன்ஸ் ஒன்றும் பேப்பருக்கு ஒன்றும் என்ன செய்யாது இருக்காது. அவன் கேட்குற அந்த ஆவணங்கள் விஷயங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்தான்னா 2ல் 1 பார்த்தலாம் சார் கவலைப்படாதீங்கன்றுவான். அப்போ அந்த நம்பகத்தன்மையை அந்த வழக்கறிஞருக்குள்ளே உண்டாக்குறது எதுக்குன்னு கேட்டோன்னா நம்ம கொடுக்குற எவிடன்ஸ் தான். நான் சொல்லுகிறேன்,
இன்றைக்கு நீ எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு தெய்வத்தினுடைய சமூகத்தில் வந்தாலும் அது தெய்வத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா நிராகரிக்கப்படுமா என்கிற நிதானத்துக்கான இடத்தில் கர்த்தர் உட்கார்ந்திருக்கவில்லை, கர்த்தர் உன்னையே உட்கார வைத்திருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், உன்னை நீயே நிதானித்து அறிந்தால் நியாயந்தீர்க்கப்பட மாட்டாய். ஐயா நான் சிம்பிளா சொல்றேன் ஐயா, ஒரு விஷயத்தை நீ செய்ய போற, ஒரு காரியத்தை பண்ண போற, இது ரைட்டா தப்பான்னு உனக்கு தெரியாது ஆண்டவருடைய சமூகத்தில். எவ்வளவு காலங்களாய் வசனங்களை கேட்கிறோம், எவ்வளவு காலங்களாய் எத்தனை உபதேசங்களை கேட்கிறோம். இது ஆரம்பத்தில் பார்க்கும் போதே இது சரியில்லைன்னு நமக்கு தெரியுது. என்ன பண்ணணும்? புரியுதா புரியலையா உங்களுக்கு? நான் ரொம்ப வெயிலில் போய் களைச்சி நான் ரொம்ப அப்படியே சோர்வாக அப்படியே உட்காந்துருக்கிறேன். ஒருத்தர் என்னை பார்த்துட்டு சொல்கிறான், வாங்க சார் நல்ல ஒரு ஜூஸ் கடை இருக்குது சார், ஜூஸ் வாங்கி தரேன்னா உள்ளே போகலாம். அங்கே பக்கத்தில் எங்கே வந்து ஒரு 2 பேர் பீர் அடிக்கிறீங்களா சார்ன்ற இருக்கிறான்னு வைங்களேன். எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. முதல்ல அங்கே என்ன செய்யக்கூடாது, அங்கே போய் பீர் கடையில் பீரை வாங்கி வச்சு இதை ஜூஸாக மாற்றுனா இது யாரும் ஏமாத்துற வேலை. ஏன்னா இது எனக்கே தெரியுது, இதுக்கு பரிசுத்தாவி வேணாம், இதுக்கு பெரிய பாஸ்டர் வேணாம், தீர்க்க தரிசனம் வேணாம், டச் அப்படிலாம் சொல்ல வேணாம். பார்த்தாலே தெரியுதா தெரியலையா? நீ போக வேண்டிய இடம் எந்த கடை தான்? ஜூஸ் கடை தான். நீ அது உனக்கு போக வேண்டியது, இது இட் இஸ் டோட்டலி ப்ரொஹிபிட்டட் டு யூ. இது உனக்கு தடை செய்யப்பட்ட பகுதி. உனக்கே தெரியுது இதுக்கு ஆண்டவர் வரணுமா, இதுக்கு பாஸ்டர் வரணுமா, இதுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வரணுமா, அவர் ராத்திரியெல்லாம் கனவு கண்டுட்டு ஏதாவது கையை காட்டி நீட்டி உனக்கு ஏதாவது சொல்லணுமா? தேவையில்லையே. அது வந்து உனக்கு நிராகரிக்கப்பட்ட இடம் அது. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த நிதானத்தை, சில விஷயங்களை நம்ம நிதானிக்க தவறி சில மதத்தில் போய் மாட்டிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் அந்த நிதானிப்பு நமக்குள்ளே இருந்தாலும் சரி பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பெரிய சிக்கல்களுக்குள்ளே போய் மாட்டுறோம். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக நிற்கிற நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு காரியம், நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக, நம் ஊழியத்துக்காக எல்லாவற்றையும் நாம் செய்வது, ஆண்டவரே ஒரு நிதானத்தை எனக்கு கட்டளையிட ஆண்டவரே. என் ஊழியத்தின் பாதையில் நான் சில விஷயங்களில் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸில் கொஞ்சம் ஹேஸ்டி டெசிஷன்ஸும் உருட்டத்தனமான முடிவுகளை எடுத்ததுனால சில கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அதை கண்டித்து திருத்தி கொண்டு வந்ததுனால இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஒரு ஸ்ட்ராங் அப்ரூவல் கிடைக்காம என்னவே செய்கிறது கிடையாது, பண்ணுறதே இல்லை. அப்போது ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை என்ன பண்ணுறாரு, சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார்னா, நம்மளை அதிகமாக அவர் நேசிக்கிறபடினாலே. அப்போ சோர்ஸ் நம்பர் 1 நமக்கு பரிசுத்த ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். 2வது எழுதப்பட்ட வசனத்தை கர்த்தர் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கார். இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. பிள்ளைகளாக இவங்க எல்லாரும் நான் கேட்குறேன், நம்ம எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் பெரியவர்களாக இருக்கிறவர்கள் ஒரு காலத்தில் நீங்கள் பிள்ளைகளாக இருந்தவர்கள். உங்கள் தகப்பனோடும் தாயோடும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை காலத்தில் எது நம்ம வீட்டில் இல்லை அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும் பிடிக்காது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், நம்முடைய வாழ்க்கை சூழலில் we just adopt to our situation. அதாவது நம்முடைய குடும்ப வாழ்க்கையினுடைய ஒரு நமக்கு என்ன, எல்லாருக்கும் நமக்கு ஃபேமிலி கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிறோம். சில விஷயங்களை சொல்கிறோம். சில குடும்பங்களில் வந்தீங்கன்னா யாராவது பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. வந்து உட்கார வச்சு என்னடா தம்பி சாப்பிட்ற, என்ன ஏதாவது குடிக்கிறியா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியான்னு பணிவாக கேட்பாங்க. சில குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. வீட்டில் கத்துவாங்க, டேய் வாசல்லே பேசி அப்படியே அனுப்ப, அவனை எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்ற அப்படிம்பாங்க. அதுவும் 2 பொம்பளை பிள்ளை இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னு வைங்களேன், பையனுங்களா அவ்வளோலே சொல்ல விட மாட்டாங்க. அப்போது செய்கிறவனுக்கு தெரியணும் நம்ம குடும்பம் எதை ஏற்றுக்கொள்ளும், நம்முடைய குடும்பம் எதை ஏற்றுக்கொள்ளாது. நீ இயேசுவின் குடும்பத்தில் உள்ளவன். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு காரியங்கள் இருக்குது. அப்போது இந்த குடும்பத்துக்கு தகாத விஷயத்தை நீ உள்ளே கொண்டு வரும்போது அப்போ குடும்பத்தை ஆள்ற தலைவனுக்கு அது சங்கடமாக தானே இருக்கும். அப்போ நமக்கு இந்த முழு குடும்பத்துக்கு ஒரு நாமக்காரனர் இருக்கிறார், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் சொல்கிறது விளங்குதா விளங்கலையா உங்களுக்கு? அப்போது
சில குடும்பத்தார் வந்து அதை வந்து சில நமக்கே தெரியுது, நம்ம ஃபேமிலி எதை அக்செப்ட் பண்ணிக்கும். சில குடும்பங்களில் வந்து சொல்லுவாங்க, ராத்திரி 10 மணிக்கு ஆனால் கூட பையன்களை சொல்லுவாங்க, வாடா ஆனால் லேட் ஆச்சுன்னா ஒரு ஃபோன் மாத்திரம் பண்ணிட்டான்வாங்க. சில குடும்பத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. 6 மணிக்கு முன்னாடி வீட்டில் என்ன செய்யணும், இருக்கணும். 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னுவாங்க. அது அவங்க குடும்ப வழக்கு. அப்படி இருக்கிற ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் தெரிஞ்சவன் 7 மணி வரைக்கும் எதுக்கு வெளியில் இருக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கணும், 5:45 கிளம்பி 6 மணிக்கெல்லாம் எங்கே இருக்கணுங்க, வீட்டுக்குள்ளே இருக்கணும். காரணம், அது உன் குடும்பம், உன் குடும்பத்தினுடைய ஒழுங்கு, உன் குடும்பத்தினுடைய பண்பு, அது உனக்கு தெரிந்திருக்கணும். லேட்டாக வந்துட்டு திட்டு வாங்குறதெல்லாம் வந்து அது 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 ஏற்றுக்கொள்ளவே பட முடியாது. அப்போ தேவன் தமது ராஜ்யத்தில் அவருடைய குடும்பம் இது அவருக்கு, அந்த குடும்பத்துக்கு அவர் நமக்கு நாமக்காரணராக இருக்கிறார். அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார், நமக்கு தெய்வீக வசனத்தை கொடுத்திருக்கிறார். இதை இரண்டை கொண்டும் கர்த்தர் சொல்றாரு, நீ சரியா நிதானிப்பா, ஏன் தப்பானதை உள்ள கொண்டு வர. கடந்த வாரத்தின் செய்தியில் எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுதுன்னு தெரியல. ஒருத்தர் இந்த சொத்து போகக்கூடாதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அதை குறிப்பாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாருங்க, எனக்கு உங்களுக்கு அதுவே புரியலையா, சுத்தம். சில பேர் அப்படி தான், இந்த குடும்ப சொத்துலாம் வெளியில் போயிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவான்னா, வெளியில் பொண்ணு மாப்பிள்ளலாம் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. கோடிக்கணக்கில் இடமோ சொத்தோ பொருளோ இருந்ததுன்னா அவங்களுக்குள்ளேயே, அத்தை மேமங்களுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிறது, பங்காளிகளுக்குள்ளேயே ரொட்டேஷன் பண்ணி, அது படிச்சிருக்கிறோ படிக்கும் மக்கு பிளாஸ்திரியோ டப்ஸா கண்ணா என்னவோ எல்லாத்தையும் அது பார்க்க கூட அழகாக கூட இருக்காது. டே கட்டி கூட அவன் 4 கோடின்னு ஒன்று ஆஃப் ஆகிடுவான். யார் பையன்? ஒன்றுமே படிக்க தெரியாதுங்க, 6ஆம் கிளாஸோட ட்ராப் அவுட்டு. அந்த பொண்ணு பாவம் டாக்டர் வரைக்கும் படிச்சுங்க, கட்டிக்கூட மா கொஞ்சமா நியாயம் இருக்காமா, ஒரு பிஏ படித்ததாவது கொடுமா, என்னம்மா அவன் 6ஆம் கிளாஸ், இவனை கட்டிக்கு நான் எங்கள் அம்மா இழுத்துன்னு போகிறது. அப்பா நான் சொல்கிறத கேளு, அவள் பேரில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோ பெரிய ஆளாயிடுவேன்னொன்னே ஆஸ்பத்திரி டாக்டர் எல்லாம் மறந்துடுது. அப்போ மனுஷன் எதை இழந்துடுறான், நிதானத்தை இழந்துடுறான். அது எல்லாம் அதுக்குள்ளேயே ரொட்டேஷனுக்குள்ளேயே என்ன செய்யணும், வரணும். அப்போது நம்ம குடும்பத்துக்கு பொருந்தாத ஒன்றை ஒருத்தன் பிடிச்சிட்டு வந்து கூப்பிட்டு வரான்னு வைங்க, என்ன பண்ணுவாங்க, உன்னை பொலி போட்டுருவேன். என்னது அப்பா என்ன சொல்லுவார், உன்னை என்ன போட்டுருவேன், பொலி போட்டுருவேன். அப்படியே ஓவரில் ஒரு பயங்கர லவ்வுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கா, அந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கின்னு, நான் உங்கள் வைத்திருக்கிற ஒன்றுலேயே நான் என்ன பண்ண மாட்டேன், அவரும் அதாவது காதல் கண்ணை மறைக்கிற மாதிரி, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ வச்சிருக்கிற ஆஸ்தியெல்லாம் கால் செருப்புக்கு சமானம் அப்படின்ட்டு போயிடுவான். அப்புறம் கொஞ்சம் போய் கஞ்சி கிஞ்சியெல்லாம் அடித்து வாங்கினதுக்கப்புறம் ஊன்னு வந்து நிற்பான். அது வந்து எபிசோட் நம்பர் 2. சாமி நீ வாழ்க்கையில் தெரிந்து கொள்வது முதல்ல நம்ம குடும்பத்துக்கு, இயேசு குடும்பத்துக்கு செட் ஆகுமான்னு பார்த்துக்கோ. நீ சரியில்லாத கூட்டு வந்து உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, இந்த பாலா போகிற இந்த 5 அடி 2 அங்குலங்கிற அந்த பாஸ்டரை படாத பாடுபடுத்தி, இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இவனை ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எதுலேருந்து? அதாவது ஒரு விஷயத்தை ஒரு டெவலப்டு கண்டிஷனில் இருந்ததுன்னா நம்ம போகும்போது அது இன்னும் அடுத்த ஸ்டேஜில் என்ன செய்யணுங்க, போகணும். இது வந்து இது என்னங்க பண்ணுறது, இது எப்படிங்க, இதுக்கு மேலே முதல் மாடி கட்டலாமல், இதில் ஒன்றுமே பண்ண முடியாது, மொத்தம் தரமட்டமாகிட்டு தான் மறுபடியும் என்ன பண்ணணும். அப்போ சிலருடைய வாழ்க்கை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்குது, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு நான் மறுபடியும் ஒரு தகப்பனாய் சொல்லுகிறேன், உன்னை தெரிந்து கொள்ளுதல் கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவனுடைய வசனத்தின்படி சரியாக இருந்தால் உன் எதிர்காலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், ஏதாவது சில சலசலப்புகள் குடும்ப ரீதியாய் தர்க்க ரீதியாய் வர்றது வந்து இயல்பு. அதை வந்து நம்ம என்னவே பண்ண முடியாது. ஏன் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சண்டை வரலையா, ஒரு ஆர்குமெண்ட் வரலையா, பெரும் வாக்குவாதம் வந்துச்சா வரலையா? 2 பேரும் அப்போஸ்தலன் தானே. அப்போ அப்போஸ்தலனுக்கு அந்த கதினா நம்மளாம் எந்த கதி, அதோ கதி. அதெல்லாம் வரதான் செய்யும். முறுக்கிக்கிட்டு நான் பேச மாட்டேன், போக மாட்டேன். அப்புறம் பாஸ்டர் வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து, வாடா விட்டுறாடே, 1000 இருந்தாலும் நம்ம வைஃப்டாடே, வாடா
அப்படி இப்படின்ன உடனே டம்முடி இறங்கிடுவான். அப்படியே கொதிக்கிற அந்த சூட்டில் இருந்தவன் இப்போ என்ன எது டவுன் ஆகி போச்சு, இறங்கிருச்சு. வீட்டில் போய் சொல்கிறான், என் கொதிநிலையை இறக்கிறதுக்கு இந்த அண்ணனுக்கிட்ட என்னதான் சக்தி இருக்குதோ தெரில, 2 நிமிஷத்தில் எதை இறக்கி விட்டாரு, அப்படியே இந்த பாயிலிங் டெம்பரேச்சரை அப்படியே இறக்கி விட்டாரு. இதெல்லாம் வரதாங்க செய்யும். ஆனால் உன்னுடைய நித்திய ஜீவனை ஒரு விஷயம் கேள்விக்குறியாக்குமானால் நீ கவனிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதெல்லாம் 3rd ரவுண்டு 4th ரவுண்டில் வரக்கூடாதுங்க. இது ஆரம்பத்தில் என்ன பண்ணிடணுங்க, ரிஜெக்டட் பீஸ். இதெல்லாம் பல்லாவர சந்தைக்கு போக வேண்டிய விஷயங்கள். ஆனால் அது நல்ல ஸ்டோரில் அல்மாரியில் வச்சு நல்ல மதிப்போடு கூட விலை உயர்ந்த பொருளாக அலங்கரிக்கப்பட வேண்டிய இடத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். நீ எதுக்கு பல்லாவரம் சந்தைக்கு போகிறீங்க? சந்தையில் வாங்கிறதுக்குன்னு சில விஷயம் இருக்குது. எது வாங்கலாம்? கீரைக்கட்டு வாங்கலாம், செடி வாங்கலாம், மீன் வாங்கலாம். எங்கள் ஊருக்கு வேணால் வாங்க ஒரு நேரம் பல்லாவரம் சந்தைக்கு. ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ அள்ளின்னு போகலாம். நல்ல சேரு கூட 50 ரூபாய்க்கு கிடைக்கும். நல்லா உட்கார்ற சேர் எவ்வளோ கிடைக்கும்? 50 ரூபா 100 ரூபாய்க்கு கிடைக்கும். கிடைக்காத பொருளே கிடையாது, எல்லாம் கிடைக்கும் அந்த சந்தையில். நீங்களும் நானும் மதிப்பற்றவர்களாய் சந்தையில் விற்கப்படுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய மாளிகையில் இருக்கிற விலையுயர்ந்த கற்கள். கொஞ்சம் கவனமாக இரு. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழக்கிற அந்த நிதான குறைவு மதிப்போடு இருக்கக்கூடிய நம்மை மதிப்பில்லாதவர்களாக்கிடும். we lose our value. தங்கத்துக்கு என்றைக்குமே ஒரிஜினலாக என்ன இருக்குதுங்க, மதிப்பு இருக்குதா இல்லையா? ஆனால் அதில் கலக்க வேண்டிய அந்த செப்பை கலக்க கலக்க அது எதை லூஸ் பண்ணுது? அது தனக்குரிய மதிப்பை லூஸ் பண்ணுது. திடீர்னு சொல்கிறான் 24 கேரட்டுங்கிறான், அப்புறம் 22 கேரட்டுங்கிறான். அப்புறம் என்ன, எனக்கு இந்த கடையில் விற்கிற கேரட் தான் தெரியும், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல. எனக்கு இந்த 24 கேரட்னா உண்மையாலே அது என்னன்னு பார்க்கணுன்னு ஆசைங்க. துபாயில் ஏர்போர்ட்டில் வச்சுருந்தான், போய் பார்த்தோங்க. ஐயோ, நிற்கிற ஆளு பூரா நம்ம பாய் தான் நிற்கான். அங்கே பிரிட்டிஷ்காரன் வரான், ஜெர்மன்காரன் வரான், அவன் வரான், இவன் வரான், அவன்லாம் போகிறான், பர்கரை வாங்கி தின்றான், ஜூஸை வாங்கி குடிக்கிறான், 2 சரக்கை வாங்கி போட்டு வப்பில் போய் பிளேன் ஏறுறான். அங்கே போய் எவன்டா நிற்கிறதுன்னு பார்த்தா எல்லாம் யார்? நம்ம ஆள் தான் போய் நிற்கிறான். அதுலேயும் தமிழ்நாட்டுக்காரன் நிறைய பேர் நிற்கிறான் உள்ள. உண்மையிலே அது அவ்வளோ இதுவாக இருக்குது. ஆனால் அவ்வளோ விலையுயர்ந்த தங்கம் கூட அந்நிய பொருள் கலக்கப்படும் போது அது தன் மதிப்பை அது இழக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்நியனோடும் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதே, உனக்கென்று வைக்கப்பட்ட ஒரு மதிப்பை நீ இழந்து போவாய். யூ ஆர் பிரீமியம் கேட்டகரி. நீ டாப் கிளாஸ் பர்சன். நீ கர்த்தரால் மீட்கப்பட்டவன், அவருடைய ரட்சிப்பை பெற்றவன், அவருடைய வசனத்தை அறிந்தவன், நித்திய ஜீவனுக்காய் நியமிக்கப்பட்டவன், வார்த்தையின் பூரண வெளிச்சத்தை நீ பெற்றவன். இது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், இதற்கு ஒப்பானவன் யார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலை கர்த்தர் சொல்லும்போது சொல்றார். நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை படிப்போம். 14:2 வசனம் சொல்லுகிறது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை என்ன பண்றான்? அலட்சியம் பண்ணுகிறான். அப்போ ஆண்டவரை அப்போ நிதானமாய் நடக்கிறவனா என்னதுன்னா, தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய வசனத்தின்படி அது சரியா தப்பாங்கிறத நிதானித்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் நகரும்போது அதனுடைய அடிப்படை என்னவென்றால், அவன் யாருக்கு பயப்படுற மனுஷன்? யாருக்கு பயப்படுற மனுஷன்? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். நீதிமொழிகள் 1:1 அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது வசனம் என்ன சொல்லுகிறது? தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனுடைய நீதிமொழிகள் இவைகளா ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இது பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும்.
புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்ல ஆலோசனை அடைந்து நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களை உழைத்த புரைபொருளை அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தை போதகத்தை என்ன பண்ணுகிறார்கள்? அசட்டை பண்ணுகிறார்கள். 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும்போது வசனம் என்ன சொல்கிறது? என் மகனே, உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைத்தது வெள்ளியை போல நாடி புதியல்களை தேடுகிறதை போல தேடுவாயாகில். கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னது என்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அவன் ஞானத்தை தருகிறார், வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவன் நீதிமான்களுக்கு என்று எதை வைத்திருக்கிறார்? மெய் ஞானத்தை. எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு வைக்கப்பட்ட மெய் ஞானம். வெறும் ஞானம் இல்லை, என்ன ஞானங்க? மெய் ஞானம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை அவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய பாதைகள் காக்கப்பட்ட, இட்ஸ் அண்டர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். வேதத்தில் வாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து சென்ற 40 வருஷங்களும் கர்த்தர் அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். ஹல்லேலூயா. அவர்கள் கடுமையான வெயிலில் நடந்தார்கள், குளிரிலே நடந்தார்கள், பலவிதமான சீதோஷ்ணங்களின் மாறுபாடுகள், ஒன்று கிடைக்காத இடத்தில் நடந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படவில்லை. கர்த்தர் அவர்களை பத்திரமாய் நடத்தினார். காரணம், பரிசுத்தவான்களின் பாதைகள் பாதுகாக்கப்பட்ட பாதைகள். ஹல்லேலூயா. அப்போ வேத வசனத்தை நாம் இன்னும் மேற்கொண்டு வாசிக்கும் போது அவர் பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளை என்ன செய்வாய்? அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை என்ன செய்யுமா? பாதுகாக்கும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நாம் பெறுகிறதான ஒரு நிதானம். அப்போ அந்த நிதானத்தை நம்ம சில நேரங்களில் பெற முடியாமல் கஷ்டப்படும் போது ஆண்டவர் சில மூலமாய் நம்மளோட என்ன செய்கிறாருங்க? sometimes God speaks to our life through somebody. கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2:9 வாசிக்கும் போது எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவருடைய மனுஷனுடைய இருதயங்களை என்ன பண்ணல? தோன்றல. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றை அறிந்திருக்கிறார், ஆழங்களை அறிந்திருக்கிறார். நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது நமக்கு தெரிஞ்ச தகவலை வச்சுக்குவோம். தெரியாததை என்ன பண்ணுவோம்? 4 பேர்கிட்ட கேட்போம், உங்களுக்கு எதாவது தெரியுமா, உங்களுக்கு எதாவது தெரியுமா? சில தெரிஞ்சவங்க தெரியும்வாங்க, சில தெரியலன்னா தெரியலன்னுவாங்க. தெரிஞ்ச அளவை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க. நம்ம கடைசியில் என்ன பண்ணுவோம்? இவங்க சொன்னது அவங்க சொன்னது எல்லாத்தையும் வச்சு we come to a conclusion. ஆனால் யாருக்குமே தெரியாததை அறிந்தவர் தேவன் தான். யாருக்குமே தெரியாததை அறிந்தவர் தேவன். காரணம், அவருக்கு கடந்ததும் தெரியும், நடப்பதும் தெரியும், இனி வரப்போவதும் தெரியும். நான் அதை தான் சொல்கிறேங்க, அவருக்கு மேலே ஒரு ஆலோசனை கர்த்தா உலகத்தில் வேறு யாருமே இல்லைங்க. ஃபியூச்சரை ஆண்டவர் ப்ரிடிக்ட் பண்ணுறவர் அல்ல, ஃபியூச்சரை ஆண்டவர் துல்லியமாய் சொல்லுகிறவர். எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் மிக துல்லியமாய் நம்மோடு கூட ஈடுபடுகிற ஆண்டவர். அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவியை எண்ணி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை எண்ணி எவன் தேவனுக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டான்? அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகள் நமக்கு மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி. பரிசுத்த ஆவியை எதை கொண்டு தான் பேசுவார்? ஹல்லேலூயா. தமது வேத வசனத்தை கொண்டு தான் நம்மளோட என்ன செய்வாருங்க? பேசுவார். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு என்ன பண்ணுறோங்க? சம்பந்தப்படுத்தி காட்டுறோம். அப்போ நம்ம ஆவிக்குரிய விஷயங்கள் ஆவிக்குரிய நிலையில் சம்மந்தப்படுத்தும் போது ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆமாம், இவங்க சொல்கிறது கரெக்டு. ஆனால் பிறப்பு சுபாவத்தில் இருக்கிறவன் ஆவிக்குரிய சுபாவத்துக்குள்ளே வரல, இன்னும் எந்த சுபாவத்திலே இருக்கிறான்? ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற மனுஷனும்
தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவளானதால் அவைகளை என்ன பண்ண மாட்டான், அறிய மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றை ஆராய்ந்து நிதானிக்கிறான். நம்ம யோசிங்கய்யா, நம்ம எல்லாரும் அடிப்படையில் ஜென்ம சுபாவத்தார் தான் இல்லை, அது வந்து எல்லாருக்கும் உள்ள அடிப்படை. ஆனால் ஜென்ம சுபாவத்தோடு இருந்த நம்மை தேவன் ஆவிக்குரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். கடைசியில் இந்த பகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குதுங்கிறாரு. அப்படின்னா என்ன, எந்த ஒரு காரியத்தை யோசித்தாலும் நான் என் ஜென்ம சுபாவத்தின்படி யோசிக்கிறதில்ல, இந்த சீட்டில் கிறிஸ்து எப்படி உட்காந்து யோசிப்பார் அது மாதிரி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம என்ன பண்ணப்பட மாட்டோம், நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். இதனுடைய எண்டிங்கில் தான் அவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை சொல்லிவிட்டு நான் செய்தி நிறைவு பண்ணிடுறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை கொஞ்சம் படிப்போம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்தில் என்ன செய்யக்கூடாது, பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் என்ன செய்யக்கூடாது, பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? பீஃப் வீட்டுக்கு பிடிக்காதுன்னா வாங்கிட்டு வந்தேன்னா பின்ன எரிச்சல் வரதானே செய்யும். யாரோ ஒருத்தர் வேணாம், அது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னா அது மீறி கொண்டு வந்தால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன ஆக தான் செய்வாங்க, டென்ஷன் ஆக தானே செய்வாங்க. ஆனால் இந்த இடத்துல எரிச்சல்னா இரிட்டேஷன் கிடையாது, பொறாமை. தேவனுக்கு நம்ம எதை தூண்டுறோம், பொறாமையை தூண்டுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம வேற ஒன்றுக்கு கொடுக்கும்போது யார் பொறாமைப்படுறா? அப்போ ஆண்டவர் நம்ம அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவர். நம் ஆண்டவருக்கு என்ன மூட்டலாமா, எரிச்சல் மூட்டலாமா? நாம் அவரிலும் பலவான்களா? கடைசியில் எப்படி முடிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் எல்லாவற்றை அடிக்க எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. எல்லாவற்றை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆகவே தாவீது கேட்ட ஜெபத்தின்படி நாமும் கேட்க வேண்டும், ஆண்டவரே உத்தம நிதானிப்பை எனக்கு போதித்தருளும். புரியுதா? அப்போ இந்த நிதானத்தை இழந்து நம்ம சில காரியங்களிலே இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கும்போது வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இது யாரை எரிச்சல் மூட்டுது, தேவனை எரிச்சல் மூட்டுது. நம்முடைய ஆண்டவர் பொறாமை உள்ள தேவன். அவர் பொறாமைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா நம்ம மேலே? நமக்கு சில நேரத்தில் புரியாது, கடவுளுக்கு பொறாமை வருமா? அப்போ இந்த பைபிளில் இந்த வசனம் என்ன கான்டெக்ஸ்டில் பேசுது அப்படின்னா, உங்கள் வளர்ச்சியை கண்டோ, உங்கள் முன்னேற்றத்தை கண்டோ, உங்கள் நல்வாழ்வை கண்டோ அவர் பொறாமைப்படுற ஆண்டவர் இல்லை. அவருக்கு கொடுக்க வேண்டிய இடமும் ஸ்தானமும் மரியாதை விளக்கப்படும் போது அவர் டென்ஷன் ஆகிறார். இப்போ நீங்களே இருக்கிறீங்க, பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ உங்களை தியாகம் பண்ணுறீங்க. உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய நல்வாழ்வை. ஒரு துணிமணி எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட கடைக்கு போகும்போது, எதுக்கு இந்த காசு எடுத்ததுன்னா நாளைக்கு அடுத்த மாதம் பிள்ளைக்கு பிறந்தநாள் வருது, பிள்ளைக்கு துணி எடுக்கலாமே. இப்படி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை தியாகம் பண்ணி நம்மளை வெறுத்து ஒடுக்கி எல்லாம் பண்ணுவோம். இப்போது பசங்க கொஞ்சம் தலை எடுத்து படித்து வேலையாகி நல்லா பண்ணிட்டாங்க. திடீர்னு பையன் சொல்கிறான்மா, இந்த 10 நிமிஷம் கடைக்கு போயிட்டு வரேன். எங்கடா போகிறேன்? இந்த போயிட்டு வாங்கிட்டு ஒரு பாக்ஸ் நிறைய கேக் வாங்கிட்டு வரேன். எதுக்குடா கேக் வாங்கிட்டு வரேன்? இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு வந்தேன். நமக்கு எப்படி இருக்கும், ஜிவ்வுன்னு ஏறாதா? போன வாரம் ஒப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் கல்யாண நாள் வந்துச்சு, கேக் வெட்ட துப்பு இல்லை உனக்கு? உங்கள் அப்பனுக்கு பர்த்டே வந்துச்சு, அன்றைக்கி கேக் வெட்ட தெரில. எங்கேந்திரா வந்தான் அந்த ஃப்ரெண்டு? அவனா இவ்வளோ நாள் ஃபீஸ் கட்டினான், அவனா இவ்வளோ நாள் சட்டை துணி வாங்கி கொடுத்தான். இப்போ கேக்கு வெட்ட எங்கே போயிட்டான்?
இவன் அங்கேயே வச்சு பொலி போட வேணாம், இவன் கேட்க வெட்டுறோமோ இல்லையோ முதல் பொலி அவனை போடணும். இது எதனால் ஏற்படுற பொறாமைன்னா, யூ ஜஸ்ட் poured your life for your children. உங்களை முழுசுமாக யாருக்குன்னு ஊற்றிட்டீங்க, உங்கள் சந்ததிக்காக ஊற்றி இருக்கிறீங்க. ஆனால் அந்த அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கல, இந்த சின்ன சின்ன விஷயங்களிலே காட்டுகிற அந்த மரியாதை தான். அப்போ உங்களை நிராகரிச்சுட்டு வேற ஒரு நிலைக்கு போகும்போது அது நிச்சயமாக உங்களுக்குள்ள என்னத்தை உண்டாக்குது? இட் கிரியேட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் இரிட்டேஷன் இன் யூ. நம்ம ஆண்டவர் நீங்கள் கொடுத்துலாம் அவர் ஒன்றும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் சொல்கிறார் பூமியும் அது நிறைவும், ஆனால் எனக்கு கொடுக்குற மரியாதையை கொஞ்சம் கூட அது எனக்கு போதுன்னாங்கிறாரு. அவருடைய வசனத்துக்கு காட்ட வேண்டிய அந்த ஒரு சின்ன நிதானம், அவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன நிதானத்தை நீங்கள் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுடைய சித்தத்தின்படியும் நிதானித்து ஆண்டவரை கேட்டு கேட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அப்படியே அவருடைய இருதயம் குளிர்ந்துடும். எப்படி குளிர்ந்துரும்னு கேட்டிங்கன்னா, என்னை மீறி இந்த வீட்டில் அவன் எதுவுமே செய்ய மாட்டான். இதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் வராது. இந்த இடத்துல கேக்குகள்லாம் வேலையே இல்லை. கேக்கு வேணாம், நீ சேலை வாங்க வேணாம், நீ பேண்ட் சட்டை வாங்க வேணாம், செய்கிற காரியத்தை கேட்டு நிதானித்து கரெக்டாக செஞ்சுட்டு பாரு, அதனால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு ஆண்டவர் அதை தான் கேட்குறாரு. தயவுசெய்து என்ன மூட்டிடாதீங்கடா. அப்போது அப்படி எரிச்சல் படுற அளவுக்கு அவர் என்னத்தை கொடுத்தாருன்னா, இப்போ நம்ம சட்டை வாங்கி கொடுத்து, துணி வாங்கி கொடுத்து, உள்ளுடுப்பு வாங்கி கொடுத்து, தலை சீவி விட்டு, ஊட்டி விட்டு, எல்லாம் பண்ணி விட்டு, இதுக்கே நமக்கு இவ்வளோ எரிச்சல் வருது. அவர் சொந்த ஜீவனையே போர் அவுட் பண்ணாரு நமக்காக சிலுவையில். எந்த உலகத்தில் எந்த தகப்பனும் தாயும் தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுக்க முடியும், ஆனால் ஜீவனை மாத்திரம் கொடுக்க முடியாது. என் ஜீவனை கொடுக்கறதுனால என் பிள்ளைய நான் பிழைக்க வச்சிடலான்னு ஒரு பெற்றோர்னு சொல்ல முடியாது. ஆனால் மரித்து போன நிலைமையில் இருந்த நம்ம எல்லாரையும் பிழைக்க வைத்த ஒரு ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவன். அதை அப்படியே ஊற்றிட்டார். என்னது? இப்போ டம்ளர் உளிச்சிச்சு பாருங்க கீழே, பானபலியாய் வார்க்க, அதாவது அப்படி அப்படியே சிப்பை மாதிரி கொடுத்து இந்த கம்மின்னு எனக்கு ரசம் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்கல. நான் எப்படி ஊட்டப்படுறேன்? அப்படியே எனக்கு உண்டான எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். எனக்குன்னு வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கல்வாரியில் அவர் அப்படி தான் பண்ணார். எல்லாவற்றை அவரை ஈட்டி வைத்து குத்தின போது அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அவர் கேட்குறாரு, நீதான் இப்போ இழந்தனா நான் எரிச்சல் ஆகிடுவேன்றாரு. காரணம், உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், உனக்காக எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறேன், உனக்கு பெரிய விலையை நான் சிலுவையில் செய்திருக்கிறேன். என்னை கண்டுக்காமல் என்னை ஓவர்லுக் பண்ணி என்னை தட்டி விட்டுட்டுலாம் நீ போகணுன்னு மாத்திரம் நினைக்காத, அது எனக்கு பெரிய எரிச்சலை உண்டாக்குங்கிறாரு. தாவீது செய்த ஜெபத்தை இந்த ராத்திரி வேளையில் எல்லாரும் செய்வோம். ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் எனக்கு எதை கட்டளையிடுங்க? உத்தம நிதானிப்பை கட்டளையிடும். Teach me, Lord, to discern the right thing and the right judgment. யாவர் எழும்பி நிற்போம். நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு முன்பதாக நாம் திறந்து ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு அந்த நிதானத்தை கொஞ்சம் கொடுங்க ஆண்டவரே. நான் ஏன் இன்னும் அடிக்கப்பட வேண்டும்? ஒரு உத்தம நிதானிப்பை ஆவியானவரே நீர் எனக்கு தருவீராக. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆராய்ந்து பாரும் தேவ
என்னையும் நீராறிவே புதியதும் ஜீவனுமான பாதையில் ஓட புதியதும் ஜீவனுமான ஆராய்ந்து தேவனே வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என்னில வெளிச்சம் காட்டிடுமே கர்த்தாவே காட்டிடுமே ஆராய்ந்து பார் தேவனே. எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு உண்பதாய் நான் சரணடைகிறேன் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைக்கு உண்பதாய் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறேன். உம்மில் இருக்கிற அந்த உத்தம நிதானம் யாவருக்குள்ள உண்டாகும்படி நீர் கிருபை அருளும். அதிகமாய் என்னை நேசிக்கிறவன் இந்த உலகத்தில் யார் உண்டு என்று சொன்னால் அது நீர் ஒருவர் தான். காரணம், எங்களுடைய ஜீவனையே எங்களுக்காக நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட யாவருக்குள்ளும் ஆவியானவர் தொடர்ந்து நீர் இடைவிடும் கிரியை செய்யும். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். நெருக்கங்களிலும் போராட்டங்களிலும் யாவருக்கும் ஒரு விடுதலை உண்டாக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனத்திற்கு நீர் கிருபையாய் ஒரு மீட்பை அனுப்புவீராக. உம்முடைய தயவுள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரை தாங்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கு நல்ல சரீர சுகத்தை, பலத்தை, ஜீவனை அளித்து நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய வருகை நெருங்கி இருக்கிற இந்த காலத்திலே எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க எங்களுக்கு நீர் கிருபை அருளச் ஜெபிக்கிறேன். உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய நிறைவான நன்மையை நீர் தரும். உம்முடைய ஜனத்தை சமாதானத்தோடு நீர் அனுப்பும். வாகன வசதிகள் கிடைக்க சுகத்தோடு பலத்தோடு போய் சேர நீர் அருள் புரியும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.